டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தமிழில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கேள்விகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி சேனல். இது போன்ற ரெகுலராக நம்ம கொஷின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன? 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. சீரிய. ஃபஸ்ட்டு சீரியக்கு அர்த்தம் பெருமை பெற்ற, இரண்டாவது சீரியக்கு அர்த்தம் கோபம் கொண்ட. அடுத்தது ஈந்தாள் ஈன்றாள். ஈன்றாள் அப்படிங்கிறது பெற்றெடுத்தாள், ஈந்தாள் அப்படிங்கிறது கொடுத்தாள். நெக்ஸ்ட் ஒன்று பொழிகின்ற. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தருகின்றது, பொழிகின்ற சிறந்து விளங்குகின்ற. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். வென்றதனை பரணி பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். கரெக்டான வாக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். நெக்ஸ்ட் ஒன் சேம் கொஸ்டின் தான். உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். அடுத்த கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அல்லல் பலனத்து அறக்காம்பல் வாயவில. கரெக்டான ஆர்டர். அறக்காம்பல் அல்லல் பலனத்து வாயவில. நெக்ஸ்ட் ஒன், காருகர் ஓவியர் பாசவர் ஓசுனர் சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான அகரவரிசை. ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர். அடுத்தது கரெக்டானது ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை. சில கொஷின்ஸ் உங்கள் சாய்ஸ் மட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 சாய்ஸையும் பார்த்துட்டு கரெக்டான அகரவரிசைப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். ஒருத்தல், இதோட விளையாளனையும் பெயர் என்ன? ஒருத்தார். மலை என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை தேர்க. மலைந்து. வேர் சொல்லுக்குரிய தொழில் பெயரை எழுதுக. கொடு கொடுத்தல். வந்தனன் வேர் சொல் வா. வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. வருக வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவு சரியானது, திங்கள் சந்திரன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடிவகை தாள் தண்டு கோல். இது எல்லாமே அடிவகையை குறிக்கக்கூடியது. உறைக்கிணறு ஊருணி அகழி அணை. இது எல்லாமே எதை குறிக்கிறதுனா நீர்நிலையை குறிக்கின்றது. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து அறிதல். அமைதியான டேஸ் தேவை. உறக்கம். அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஃபஸ்ட்டு இலை செடியின் இலை, ரெண்டாவது இலை மெலிந்து போதல், ரொம்ப இலச்சிட்ட அப்படி சொல்லுவேன் அந்த வார்த்தை. கடைசி இலை நூல் இலை. அடுத்தது பாருங்கள், இது அதே தான். ஒளி வேறுபாடு அறிந்து எழுதல். முதல் பறவை கடல், ரெண்டாவது பறவை புல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிமான்ட்ராஃப் வரை ஓலை. வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சோறு உண். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிய. ஸோ செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான். இதுதான் சந்திப்பிழையற்ற வாக்கியம். மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளிமரபினை தேர்க. ஆடு கத்தும். குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல். அழியல். ஸோ குலை அப்படிங்கிறப்ப கொத்து தாறு அழகு இது எல்லாமே குலையை குறிக்கிறது. பொருந்தா சொல் அழியல். நீர்நிலை பெயர் அல்லாதது கோட்டி. அதை தவிர்த்து மிச்சம் உள்ள இளஞ்சி கூவல் கேணி எல்லாமே நீர்நிலையை குறிக்கக்கூடியது. பொருந்தா சொல்லை கண்டறிக. பால் பசு கொடுக்கும், காளை வண்டி ஓட்டும், எருது உழவுக்கு உதவும், ஆடு வண்டி அப்படிங்கிறது பொருந்தாத சொல். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். இடும்பை எதிர்ச்சொல் இன்பம். அப்போ நேரான அர்த்தம் துன்பம். அடுத்தது அணுகு விலகு. பிரித்தெழுதுதல். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் ப்ளஸ் உலையில். செயல் ப்ளஸ் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. சரியான விடையை தேர்க. பண் ப்ளஸ் அழகு பண் அழகு. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை ப்ளஸ் கடல். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல் வளர்த்தமிழ். மித்த இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முத்தமிழை குறிக்கிறது. பொருந்தா சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வளர்த்தமிழ்ங்கிறது பொருந்தா சொல். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. பொருத்தமான காலம் கண்டறிக. கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம். மித்த சாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு காலம் தவறாக கொடுக்கப்பட்டது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சரியான இணையை கண்டறிக. நீதி ப்ளஸ் நூல் நீதி நூல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம் பறை. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்தடிச்சு விழுந்து விட்டது. என்னுடைய பல் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு தான். அந்த உளுந்தடிச்சு மட்டும் பேச்சு வழக்கில் இருக்குது. ஸோ அது விழுந்து விட்டது அப்படின்னு எழுத்து வழக்குக்கு மாற்றிருக்காங்க. அடுத்தது உடம்பு உடம்பு.
பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டாயா அப்படிங்கிற மாம்பழம் சாப்பிட்டாயா. பொருட்களை எண்ணும் இடங்களில் டேஷ் வரும். கார்புள்ளி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இட்ட தொடரை கண்டறிய. ஸோ முத்தமிழ் உங்களுக்கு இந்த மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இயல், இசை, நாடகம். ஸோ 3 வருது. அப்போ என்ன அப்படிங்கிறப்ப நம்ம கமா வந்துருச்சு. லாஸ்ட் வந்து ஃபுல் ஸ்டாப். சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடரை கண்டறிக. நூல் பல கல் என்பர் பெரியோர். இது வந்து அவங்க சொன்ன எக்ஸாக்டாக சொன்ன வேர்டு, அதனால் கொட்டேஷன் வந்தாச்சு. அடுத்து வந்து இது சொன்னது யாருன்னா பெரியோர் சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இந்த டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறதுக்காக ஒரு கார்புள்ளி வச்சுருக்கோம். லாஸ்ட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப். பைம்பொழில் என்ற ஊர் பெயரிடு மறுவை கண்டறிக. பம்புலி. பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். செக் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. டிஜிட்டல் மின்னணு மயம். டெபிட் கார்டு பற்றட்டை. அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. எஸ்கலேட்டர் மின்படி கட்டு. வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதுக்கான தமிழ் சொல் வியப்பு. ஸோ ஓகேங்களா. ஸோ வியந்திருக்காங்க. எக்ஸைட்மெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 50 கொஷின்ஸ் வந்து தமிழ் இலக்கணம் இம்பார்ட்டன்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோஸில் அடுத்த 50 கொஷின்ஸ் பார்க்கலாம். I hope you enjoy this video. Thank you. Always keep smiling, keep studying.